பிரதமர் சவுதி அரேபியா சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு வேகமாக நாடு திரும்பினார். நேரடியாக பிரதமர் அங்கே சுற்றுலா பயணிகள் செய்யப்பட்ட இடத்திற்கு விரைவார் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் பீகாரிலே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். உள்ளபடியே அதிர்ச்சி அளிக்கிறது. உள்துறை அமைச்சர் அங்கே போயிருக்கிற போது பிரதமர் அங்கே போக வேண்டிய தேவையில்லை என்று சிலர் வாதிடலாம். இவ்வளவு பெரிய துயரம் நிகழ்ந்திருக்கிற சூழலில் அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி பேசிய பிரதமர் அவர்கள் அந்த பகுதிக்கு நேரிலே சென்றிருந்தால் இன்னும் நமக்கு ஒரு ஆறுதலாக அமைந்திருக்கும். ஆனால் இந்த தாக்குதலை பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய கசப்பான உண்மையாக இருக்கிறது. இது நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த கருத்தை முன்வைக்க சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஆபரேஷன் ககர் என்கிற பெயரில் எதிரான போர் என்ற அறிவிப்போடு கடந்த ஒரு மாத காலமாக அங்கே தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த தாக்குதலில் பெரும்பாலும் ஆதிவாசிகள் தான் செய்யப்படுகிறார்கள். உண்மையான அவர்களின் குறியாக இருக்கலாம். ஆனால் அப்பாவி ஏழை எளிய பழங்குடி மக்கள் மீது எதிரான தாக்குதல் என்கிற பெயரால் அரசு கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது.